47வது வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுவதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயை பார்த்து பாராட்டின ஒரு வார்த்தை தான் நாம் இப்ப படிக்க கேட்ட வேத பகுதி. நம்முடைய ஆண்டவர் வேதத்திலே பல இடங்களில் அநேக பாராட்டுவதை நாம் பார்க்க முடியும். 100 விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்து பாராட்டினார். அல்லேலூயா. இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று அவர் பாராட்டினதை நாம் பார்க்க முடியும். ஒரு ஏழை ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காணிக்கை போட்டதை பார்த்து ஆண்டவர் அவளை பாராட்டுகிறார். அல்லேலூயா. கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் பாராட்டினதை நாம் பார்க்க முடியும். ஆமென். நிக்கோதேமும் நாத்தானேல் என்கிற ஒருவரை பார்த்து கர்த்தர் பாராட்டினார். கபடற்ற உத்தம இஸ்ரவேலே என்று சொல்லி ஆண்டவர் பாராட்டினார். இப்படி ஆண்டவர் வேதத்திலே பலரை பாராட்டினதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. இங்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் பாராட்டுகிறார். இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று ஆண்டவர் ஒரு பெண்ணை பார்த்து பாராட்டுகிற பாராட்டுதல் நாம் படிக்க கேட்ட வேத பகுதி. எதற்காக ஆண்டவர் இந்த ஸ்திரீயை பார்த்து இப்படி பாராட்டினார்? அந்த பெண்ணை கர்த்தர் இவர் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று எதற்கு பாராட்டினார் என்று நம்ம வேத பகுதியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு பரிசேயன் பெயர் சீமோன், அவன் ஒரு சுகம், ஒரு விடுதலை பெறுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தின் நிமித்தம் ஆண்டவரிடம் வந்து, ஆண்டவரே என்னுடைய வீட்டில் வந்து நீர் போஜனம் பண்ண வேண்டும் என்று வருந்தி கேட்கிறார், ஆசையாக கேட்கிறார். அவன் வாஞ்சையாய் ஆசையாய் கேட்டது நிமித்தம் ஆண்டவர் அந்த பரிசேயனாகிய சீமோனுடைய வீட்டிற்கு கடந்து செல்கிறார். அங்கு போஜன பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் அந்த போஜன பந்தியிலே போய் உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த செய்தியை அந்த கிராமத்தில், அந்த ஊரில் உள்ள ஒரு ஸ்திரீ கேள்விப்படுகிறாள். வேதம் அவளை எப்படி அடையாளப்படுத்துகிறது என்றால், அவள் ஒரு பாவியான ஸ்திரீ என்று வேதம் அவளை அடையாளப்படுத்துகிறது. பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெண். இயேசு இந்த பரிசேயனுடைய வீட்டிலே போஜனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை அவள் அறிந்து அவளை சந்திக்கும்படியாக வர வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார். அவள் அவரை பார்க்க வேண்டும் என்று ஓடும்போது தன் வீட்டில் இருக்கிற ஒரு பரணியிலே ஊற்றி வைக்கப்பட்டிருக்கிற பரிமள தைலத்தையும் தன்னுடைய கையிலே எடுத்துக்கொண்டு அவரை சந்திக்கும்படியாக ஓடி போகிறார். அல்லேலூயா. அங்கே இயேசு கிறிஸ்துவை அவரை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா, அவருக்கு பின்பாக நின்று அவருடைய பாதத்திலே விழுந்து அவருடைய 2 பாதத்தையும் பிடித்துக் கொண்டு இவள் அழுகிறாள். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வத்தை பார்த்த அந்த பாவமான பெண் தன்னுடைய பாவ உணர்வு அடைந்து, ஐயோ நான் பாவ சேற்றிலே மூழ்கி இருக்கிறது, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்கிற ஒரு எண்ணம் அவருடைய இருதயத்துக்குள் எழுப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா, தன்னுடைய பாவத்தை உணர்ந்து வருந்தி அழுகிறாள் அந்த பெண். அல்லேலூயா. அவள் அழுது பார்த்தீங்கன்னா அவருடைய 2 பாதத்தையும் பிடித்துக் கொண்டு அழுது அவருடைய பாதத்தை முழுவதுமாக நனைத்து விட்டாள். அங்கு இருந்த எல்லாரும் அவருடைய செயல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவருடைய பாதம் முழுவதும் அவருடைய கண்ணீரால் நனைக்கப்பட்டது தேவஜனமே. ஆனா பாருங்க, ஐயோ என் தேவனுடைய பாதத்தை நான் நனைத்து விட்டேனே என்று குனிந்து அவருடைய பாதத்தை பார்த்து என்ன செய்யலாம் என்றவர் தன்னுடைய தலைமயிரை, தன்னுடைய முடியை எடுத்து அவருடைய பாதத்தை முழுவதும் துடைத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதை இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்த பரிசேயனாகிய சீமோனும் பார்த்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய கூட அமர்ந்திருக்கிற சீசர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அருகில் என்ற எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவன் தன்னுடைய செயலை விட்ட பாடில்லை. அவன் பார்த்தீங்கன்னா தலைமுடினாலே அவருடைய பாதத்தை துடைத்து விட்டு அடுத்ததாக அவள் அவருடைய பாதத்தை முத்தம் செய்து தன்னுடைய கையில் அவன் கொண்டு வந்திருந்த பரிமள தைலத்தை எடுத்து அவருடைய பாதத்திலே அவர்கள் பூசுகிறார். அல்லேலூயா. இந்த செயலை பார்த்து கொண்டிருக்கிற அந்த பரிசேயனாகிய சீமோன், இவர் எப்படிப்பட்டவள், இவர் யார் என்பதை இவர் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தால் நிச்சயமாய் அறிந்து கொள்வார். அறிந்து கொண்டார் என்றால் இத்தனை பேர் மத்தியிலே அவளை கடிந்து கொள்வார், குற்றப்படுத்துவார். அவளை அவர் எந்த விதத்திலே எல்லோரிடத்திலே
அவரிடம் கோபமாக பேசுவார் என்ற எதிர்பார்ப்போடு அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அனைத்தையும் அறிந்த பரம தகப்பன், அவளை குறித்தும் அறிந்தவர், நினைத்துக் கொண்டிருக்கிற இவனுடைய நினைவுகளையும் அறிந்த பரம தகப்பன் அவனை பார்த்து சொல்லுகிறார், சீமோனே, ஹல்லேலூயா, அந்த வசனத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது காரணம் இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஹல்லேலூயா. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்று ஆண்டவர் இவளை பாராட்டுவதை அந்த இடத்தில் பார்க்கலாம். அவன் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் ஆண்டவர் செய்தது ஒன்று. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஸ்திரீயை பாராட்டுகிறார். பாருங்க, தெய்வத்திற்கு ஒரு பாராட்டை இவள் பெற்றுக் கொள்வதற்கு காரணம் வேதம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு அன்பு கூறுவாயாக என்று சொன்னார். அந்த கட்டளையின்படி அவள் தன் தேவனாகிய கர்த்தரை அவள் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாளே என்கிற ஒரு பார்வையை ஆண்டவர் அவளை பாராட்டுகிறதை காணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடம் என்னையும் எதிர்பார்ப்பது தேவனே, நீ உன்னை சிருஷ்டித்த உன் ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆராதி, நீ ஆண்டவருக்கு செலுத்துகிற வழியை காட்டில், நீ ஆண்டவருக்கு படைக்கிற காணிக்கையை பார்த்து, நீ ஆண்டவருக்காக ஓடுகிற உன்னுடைய ஊழியத்தை பார்த்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருக்கு தேவ ஜனத்தோடு இடைப்படுகிற தேவ ஜனமே, நீ உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. இந்த அநேகர் ஆண்டவரை அன்பு கூறுகிறாங்க, முழு இருதயத்தின் அன்பு ஆண்டவரை அவர்கள் வெளிப்படுத்துவதை காண முடியவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்ப்பது, நீ முழு இருதயத்தோடு அன்பு கூறு. ஹல்லேலூயா. எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு, நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாயே என்று ஆண்டவர் அந்த சபையை பார்த்து துக்கப்படுவதை நாம் வேதத்தால் பகுதியை காண முடியும். ஹல்லேலூயா. ஆதியில் இருந்த அன்பு இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் தேவஜனமே? நான் ஆண்டவரிடம் வந்த நாட்கள், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட காலங்களில், அபிஷேகம் பெற்ற நாட்களிலே இருந்த அன்பு இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது தான் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்று அநேகருக்கு தேவனின் மேல் உள்ள அன்பு குறைந்து கொண்டே போகிறது. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கிற பாடுகள், நம் வாழ்க்கையை சந்திக்கிற நெருக்கங்கள், வாழ்க்கையை சந்திக்கிற சில அவமானங்கள் மத்தியிலே ஆண்டவரிடம் இருந்த ஆதி அன்பை விட்டுவிட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். முழுமையான இருதயத்தை, முழுமையான அன்பை கர்த்தர் உங்களிடம் என்னிடம் எதிர்பார்க்கிறார் தேவஜனமே. ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு கூறு. ஹல்லேலூயா. பேதுரு சீசன் பாருங்க, ஆண்டவருக்கு ரொம்ப அன்பான சீசன். பேதுரு ஆண்டவரை ரொம்ப நேசித்த சீசன். ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் தெரியும். பேதுருவும் ஆண்டவர் ரொம்ப நேசித்தவர்கள். ஆனா பேதுருடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, ஒரு பிரச்சனை, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாதிப்பு வந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, அதே அன்பு கூர்ந்த இயேசுவை அவன் மறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் தூஷிக்கிறான், சபிக்கிறான். ஹல்லேலூயா. அவர் மரித்து உயிரோடு எழுப்பின பிறகு தான் நேசித்த பேதுருவை தேடி வந்து கேட்கிறார், பேதுருவே, நீ என்னில் அன்பு கூறுகிறாயா என்று. ஹல்லேலூயா. நீ என்னை நேசிக்கிறாயா பேதுருவே? ஆண்டவர் கேட்கிறாரு. நான் உன்னை நேசிக்கிறேன் பேதுரு சொல்கிறார். அவர் விட்ட பாடல மறுபடியும் கேட்கிறாரு, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னிடம் அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவர் ஏன் சொல்றாரு? மறுபடியும் கேட்கிறாரு, பேதுருவே, நீ என்னிடம் நேசமாய் இருக்கிறாயா? ஏன் இத்தனை முறை ஆண்டவர் கேட்கணும் தேவஜனமே? இத்தனை முறை அன்பாய் இருந்தவர் வந்தாலும் சூழ்நிலையின் நிமித்தம் அதே அன்பு வைத்த நேசரை விட்டு விட்டு ஓடிவிட்டார். மறுதளித்த நேரத்திலே இவ்வளவு அன்பாய் இருந்த பேதுருவே அவரை தூஷிக்கவும் அவரை வந்து சபிக்கவும் செய்ததை கேட்டு ஏக்கத்தோடு அப்படி எங்கி நின்று பார்த்து கொண்ட அன்பு இருதயம் மறுபடியும் பேதுருவுடன் எதிர்பார்ப்பது ஒரு முழுமையான அன்பு தேவஜனமே. ஒரு கபடற்ற அன்பு, ஒரு சுயநலமில்லாத அன்பு,
கர்த்தருக்கு நாம் முழுமையாக அன்பு கூறுவதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பேதுருவை பார்த்து கேட்ட தெய்வம் இன்னைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. நீ என்னை முழு இதயத்தோடு நேசிக்கிறாயா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை முழு இதயத்தோடு நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு பாடம் உண்டு பாருங்க. நான் உண்மை நேசிக்கிறேன் என்ற உயிரை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவெல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே நான் உண்மையாய் நேசிக்கிறோமா? ஒருவேளை நாங்கள் இதுவரைக்கும் நான் உங்கள் முழுமையான ஒரு அன்பில்லாதவர்களாய், சூழ்நிலைக்கு ஏற்ற போல நாங்கள் ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் காணலாம். இன்று முதல் இந்த வார்த்தையை எங்களுக்கு கேட்கும்படியாக நீங்கள் சிறுமை செய்திருக்கீங்கப்பா. நாங்கள் முழு இதயத்தோடு உங்கள் அன்பு கூறுகிற இருமை எனக்கு தந்தப்பா என்று நீங்க கேட்பீங்க. அந்த ஸ்திரீ பாருங்க, தன்னுடைய முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆவியோடு பரிசுத்த தெய்வத்தில் அன்பு கொண்ட ஒரு செயலை கர்த்தர் பார்த்து ஆச்சரியப்பட்டு இவர்கள் மிகவும் அன்பு கொண்டாலே என்று அவர் பாராட்டுகிறார். அவர் தன்னுடைய அன்பை ஒரு வார்த்தையில வெளிப்படுத்தவில்லை, முழுமையாக தன்னுடைய செயல்களின் மூலமாக அவர் வெளிப்படுத்துவதை பார்த்து கர்த்தர் இவர் என்னில் மிகவும் அன்பு கொண்டாலே என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு ஆசை, நான் என் தேவாதி தேவனே எந்த சூழ்நிலையிலும் முழு இதயத்தோடு அன்பு கூற வேண்டும். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க தேவ ஜனமே? இந்த வார்த்தை எனக்கு நேராக புறப்பட்டு வருகிறது என்றால் எபேசு சபையை போல என்னை குறித்திய தேவனுடைய பார்வை ஒரு குறைவுண்டு. நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை இன்றைக்கு விட்டுவிட்டாய். அல்லேலூயா. ஆமென். கேட்டீங்களா? பண்ண முடியாதவரே. அல்லேலூயா. நான் உம்மை எடுத்து படித்துவிட்டு அவள் ஆண்டவரிடம் வைத்த அன்பை அவள் மெதுவாக அந்த வேத வார்த்தையை தியானித்து ஆண்டவர் அவருடைய செயலை பார்த்து பாராட்டின விதத்தை பார்த்து அந்த வேலையை ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கேட்கிற, ஆண்டவரே இந்த ஸ்திரீயை போல நான் உண்மை அன்பு கூறுகிற ஒரு அபிஷேகத்தையும் ஒரு கிருபை எனக்குள்ள ஊற்றுதப்பா என்று இந்த வேதத்தை தியானிக்கும் போதே ஒரு சகோதரி கேட்டுக் கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. முழுமையான அன்பு எனக்குள்ள இருதயத்துக்குள் இருந்து வெளிப்படவில்லை. ஆண்டவரே உன்னை நாம முழுவதுமாக அன்பு கூர்ந்து ஆராதிக்கிற ஒரு கிருபை எனக்கு இன்று முதல் இந்த ஸ்திரீயை போல தாங்கப்பா. உங்க சமூகத்துல எப்பெல்லாம் நான் கூடி ஆராதிக்கிறோம் அப்பெல்லாம் நீங்க செய்த நன்மைகளை நினைத்து கண்ணீரோடு கண்ணீர் விட்டு உன்னை ஆராதிக்கிற ஒரு கிருபையை எனக்கு தாங்கப்பா என்று தன்னுடைய தனி செவ்வாழையில வைத்து கேட்டார். அந்த நேரமே ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவருடைய தெய்வீக அன்பினால அந்த மகளை கர்த்தர் நிரப்பினார். அல்லேலூயா. அந்த மகள் பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு ஆண்டவரை ஆராதிக்குங்களா அவருடைய தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்ட ஆராதிக்க ஆரம்பித்தார். அநேக அற்புதங்களை தேவ சமூகத்தில் அவர் பெற்றுக்கொண்டார். தேவஜனமே இன்னைக்கு நீங்களும் கேளுங்க, இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே இந்த ஸ்திரீயை போல தகவலே நான் உண்மை மூழ்கியிருந்தோடு எத்தனை பிரச்சனை எத்தனை பேர் என்னை சூழ்நிலை வைத்தியக்காரின்னு சொன்னாலும் நான் அந்த சூழ்நிலை மத்தியில் முழு இதயத்தோடு உண்மை ஆராதிப்பு எனக்கு அதுக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. அந்த ஸ்திரீயை பார்த்து பாராட்டுறாங்க, இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாரே. அதுக்கு என்ன காரணம்? 3 காரணம் அந்த வேத பகுதியை பார்க்க முடியும். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாரே ஏசப்பா பாராட்டுவதற்குரிய காரியம். முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவளுக்கு கண்ணீர். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த வேத பகுதியில் அவர் கண்ணீரினாலே அவருடைய பாதத்தை கழுவுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது ஆண்டவர் அவளை அன்பு கூர்ந்தாரே என்று
சொல்லி பாராட்டுவது காரணம் அவருடைய கண்ணீர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்தில் அநேக நேரத்தில் நாம் கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தில் அழுகிறோம். அல்லேலூயா. சில இடங்களிலே சில சூழ்நிலைகளை நேரத்தில் அந்த இடத்திலே கண்ணீர் விட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவரிடம் அன்பு கூறினாலே ஆண்டவர் சொல்வது காரணம் அவருடைய கண்ணீரின் சுகம். தேவஜனமே, உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றையும் கர்த்த விசேஷித்த விதமாய் பார்க்கிறார். கண்ணீரின் சுகத்திற்கு நிச்சயமாய் ஒரு பதில் உண்டு. அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் ஒவ்வொன்றையும் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை மனுஷன் உங்கள் கண்ணீரை பார்க்காமல் இருக்கலாம், மனுஷன் உங்கள் கண்ணீரின் வேதனையும் வலியை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய கண்ணீர் ஒவ்வொன்றையும் காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கண்ணீரை காண்கிறவர் ஒருவர் இருக்கிறார். தேவசனமே, எந்தெந்த இடத்திலே தாழ்த்தப்படுகிற அனுபவத்தில் இருந்தீங்களோ, கண்ணீர் விடுகிற அனுபவத்தில் இருக்கிறீங்களோ, அந்த ஸ்தலத்திலே உயர்த்துகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். நம்மை காண்கிற கர்த்தர் இருக்கிறார். தேவசனமே, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, நம்மை தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். அல்லேலூயா. நம்ம தாழ்மையில யாருமே நம்மளை நினைக்க மாட்டாங்க. நம்ம கண்ணீர் வடித்து கைவிடப்பட்ட சூழ்நிலை யாருமே நம்ம தேடி வர மாட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நம்மை நினைக்கிறது கர்த்தர். நம்ம தாழ்மையில்தான் நம்மளை நினைப்பார். அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரின் அனுபவத்துல கர்த்தர் நம்மை நினைக்கிறவராக இருக்கிறார். அந்த அனுபவத்திலே நம்மை தூக்கி உயர்த்துகிறவர் தெய்வம் இருக்கிறார். தேவஜனமே, அல்லேலூயா. நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. நீங்க அழுது புலம்புவீங்க, உலகம் சந்தோஷப்படும். நீங்க துக்கப்படுவீங்க, ஆனாலும் உங்க துக்கம் சொல்லுங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க அழுது புலம்பும் போதெல்லாம் உலகம் உங்க அழுகையை பார்த்து சந்தோஷப்படும். நீங்க துக்கப்படுறீங்க, ஆனா இதே துக்கம் ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷமாய் மாறும். ஏன் உங்கள் கண்ணீரை காண்கிறவர் இருக்கிறார். கண்ணீர் அவருடைய பார்வையை நேர்மையான ஒரு காரியமாக செல்கிறபடியா கண்ணீருக்கு ஒரு பதிலை தருவார். அல்லேலூயா. ராஜா வியாதி பட்டு படுத்த படுக்கையா இருக்கிறார் பாருங்க. இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அவர் மறித்து விடுவார் போகிற ஒரு நிலைமையில வியாதியோடு படுத்திருக்கிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசியை அங்க அனுப்புகிறார் பாருங்க. ஏசாயாம் தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்புகிறார். நீர் மறித்து விடுவீர், உங்களுடைய வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தும் என்று சொல் ஆண்டவருடைய செய்தியை ஏசாயா தீர்க்கதரிசி போய் எசேக்கியா ராஜாவுக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. அந்த செய்தியை கேட்டார் பாருங்க. ஒரு பெரிய ராஜா ஒரு பெரிய தீர்க்கதரிசி கிட்ட இருக்கிறார். தன்னுடைய படுக்கையின் அருகாமையில் ஒரு பெரிய தீர்க்கதரிசி நின்று கொண்டிருக்கிறார். ஆனா அந்த ராஜா பாருங்க, அந்த தீர்க்கதரிசியை பார்த்து அல்ல, தீர்க்கதரிசியை பார்த்து அவர் செபிக்கல. அவர் அந்த நேரமே பாத்தீங்கன்னா சூழ்நிலமாய் திரும்பி தேவனுக்கு நேராக கண்ணை ஏற்படுத்தி கண்ணீர் விட்டு அழுகிறார். ராஜா மனிதனிடம் தன்னுடைய வேதனை அறிவிக்கிற தேவனுக்கு நேராக முகத்தை ஏற்படுத்தி கண்ணீர் விட்டு செபிக்கிறார். அல்லேலூயா. அந்த நேரமே கண்ணீரை காண்கிற தெய்வம் தீர்க்கதரிசிக்கு செய்தியை கொடுக்கிறார். என் மகன் கண்ணீர் விட்டு அழுகிறார். அல்லேலூயா. என் மகன் கண்ணீர் விட்டு அழுகிறார். அவர் கண்ணீர் என் சமூகத்தில் எட்டுவது போனி அவரிடம் போய் சொல்லு, உனக்கு 15 வருடம் நான் ஆயுளை கூட்டி தருகிறேன் என்று. அல்லேலூயா. அவர் கண்ணீரை கண்ட தெய்வம் ஏசாயா தீர்க்கதரிசி திரும்ப அழுகிறார் பாருங்க. நான் ராஜாவிடம் சொல்லுகிறாரு, ராஜாவே உன் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், உன் கண்ணீரை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்ட தேவஜனமே, எந்தெந்த காரியத்தில் நீங்க கண்ணீர் விட்டு தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்றீங்களோ கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கண்டேன் என்று. அல்லேலூயா. உன் கண்ணீர் எல்லாம் என்னை துருத்தியில் அல்லவா நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். உன் கண்ணீர் ஒன்றுக்கும் வழியினாய் தரையில் விருதாவாய் செல்லாது சேர்த்து வைக்கிற காலம் நீ வடிக்கும் போதெல்லாம் உன்னுடைய கண்ணீரை பிடித்துக் கொண்ட அந்த தேவ சமூகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறபடியால் ஒரு நாள் உன் விண்ணப்பம் கேட்கப்படும். நீ அவமானப்பட்ட ஸ்தலத்திலே உயர்த்தப்படுவாய். நீ கண்ணீர் விட்ட இடத்து கழிப்பாய் தலை தூக்கி நிற்கும்படியாய் சொல்வார். உனக்கு ஒருவர் இருக்கிறார், உனக்கு அருகாமையே ஒருவர் இருக்கிறார், உன் கண்ணீரை துடைக்கிறவர் இருக்கிறார்.
கேட்பார். விண்ணப்பத்துக்கு பதில் தருவார். கேட்டீங்களா? ராஜாவுடைய ஆயுள் முடிந்து எல்லாம் முடிந்து வந்தது. ஆனாலும் அவருடைய கண்ணீர் பரலோகத்தை அசைத்தவை ஆண்டவரே. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி அந்த அரண்மனைக்கு வெளியே போகும் முன்பாக பரலோகத்தில் பதில் வந்தது. ஆண்டவருக்கு கேட்கிற வார்த்தையை வைத்து ஆண்டவரே அந்த தீர்க்கதரிசியுடைய கண்ணீரை கண்டீர். உங்க சமூகத்தில் அடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கு பதில் உண்டப்பா, எனக்கு நீங்க பதில் தாங்கப்பா என்று ஆண்டவரிடமே கேட்கும்போது நிச்சயமாக ஒரு கண்ணீருக்கு பதில் அவர் தருவார். ஹல்லேலூயா. ஒரு கண்ணீர் கூட பதில் இல்லாம போவார். உங்க கண்ணீர் ஒவ்வொன்று மேன்மையாய் தங்களுக்கு நேராக செல்லப்படுவது. நீங்க ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும், மேன்மையாய் ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால் முழங்கால நின்று கண்ணீர் விட்டு இருதயத்தை உடற்கு நோக்கி ஆண்டவரை நோக்கி பாருங்க. இதுதான் மேன்மையான ஆசீர்வாதமாய் தேவ சமூகத்தை செய்வது. ஒரு சீக்கிரத்திலே உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து வந்திருக்கிறீர்களா தேவ ஜனமே? கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்குடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாய் தொடராது. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை தடுத்து நிறுத்துகிறவர் உன் கண்ணீரை ஹல்லேலூயா ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. கண்ணீர் பார்த்தது கண்ணீர் விட்டு அழுகிறது பாருங்க. இருதயத்தை உடைத்து அவனுடைய பாதத்தில் கண்ணீரினால் நினைக்கிறார். ஹல்லேலூயா. நீரினால் நினைக்கிறார். தன்னுடைய இருதயத்தை அசைத்தது அந்த கண்ணீர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய உள்ளத்தை உடைத்தது அவருடைய கண்ணீர். மனுஷன் அவன் குற்றவாளின்னு சொல்லலாம், மனுஷன் அவன் பாவின்னு சொல்லலாம், மனுஷன் அவன் சரியில்லைன்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் உங்கள் கண்ணீரை பார்த்து உங்களுக்கு இறங்குகிற தரப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் வந்து அவளை பாராட்டுவதற்கு அவரிடம் இருந்த செயல் ஒன்று பாத்தீங்கன்னா லூக்கா 7ஆம் அதிகாரம் 45வது வசனம். ஆண்டவர் அவர் செஞ்ச செயல மேன்மையா இரண்டாவது பார்த்தது. நீ சீமோன் பார்த்து சொல்றாரு, நீ என்ன முத்தம் செய்கிறார், ஆனா இவர் நான் வந்ததற்கு ஓயாமல் என் பாவத்தை முத்தம் செய்து கொண்டே இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்வதை நாம் வேத பகுதி பார்க்கலாம். இரண்டாவதாக அவள் ஆண்டவருக்கு கொடுத்த முத்தத்தின் மூலமாக தான் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பின் அடையாளத்தை அவள் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பொதுவாகவே பாருங்க, நம்ம பிள்ளைங்க ஒரு தாய் தன் பிள்ளை பார்க்கும் போதுதான் முத்துவாங்க, அன்பின் மிகுதினால முத்துவாங்க. ஹல்லேலூயா. அந்த குழந்தை தூங்கும் போது குழந்தை திரும்பி பார்த்துச்சா போய் முத்திடுவான். குழந்தை எழுந்தோட தூக்கிட்டு உடனே முத்துவான். குழந்தை சாப்பாடு பசியோட அழுதுனா முதல் முத்தம் கொடுத்துதான் சாப்பாடு கொடுப்பான். இந்த பிள்ளை நடக்கும் போது ஓடி போய் முத்தம் கொடுப்பான். ஹல்லேலூயா. அவங்க தாய் பிள்ளை இருதயம் அன்பு நிறைந்த ஒரு இருதயம் தான் முத்தம் கொடுக்கும். சுத்தம் ஒரு அன்பிற்கு அடையாளம். ஹல்லேலூயா. அநேக முத்தங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். யூதாஸ் என்பவன் ஆண்டவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த முத்தம் இல்ல அந்த முத்தம். ஹல்லேலூயா. அந்த முத்தத்துக்கு ஒப்பிட முடியாது இவர் கொடுத்த முத்தம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் யாக்கோபு லாபானுடைய பிள்ளைகளை பார்த்து முத்தமிட்டு அழுதார். அந்த முத்தத்திற்கும் இந்த முத்தத்தை ஒப்பிட முடியாது. ஹல்லேலூயா. இவர் கொடுத்த முத்தம் தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்ட முத்தம். ஹல்லேலூயா. தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட்ட அவருடைய பாதத்தில் ஓயாமல் முத்தமிட்டுக் கொண்டிருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, அவர் ஓயாமல் என்னுடைய பாதத்தில் முத்தமிட்டுக் கொண்டிருந்தாரே. ஹல்லேலூயா. பிள்ளைகள் ஒரு நெத்தியில குத்திடுவோம். இப்ப டாக்டர்லாம் சொல்றாங்க முட்டாளுங்க, கன்னத்துல முட்டாளுங்க இன்ஃபெக்ஷன் ஆகிடும் சொல்லிட்டு. ஆனா நம்ம பழைய காலத்துல நெத்தியில கன்னத்துல இல்லையா முகத்துல எல்லாம் முத்துவோம். அவங்க அதுதான் முத்தம். அதை யாராவது காலை பிடிச்சு முத்திருக்கிறது பார்த்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ காலை பிடிச்சு முத்துறா பாருங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா காலை பிடிச்சு ஒருத்தரை பிடிச்சு முத்தம்னா அவங்க இருதயத்துல எவ்வளவு அந்த ஆளை பிடிச்ச ஒரு உயர்வான எண்ணத்தையும் உயர்வான இதத்தை அவன் இருதயத்துல கொடுத்திருந்ததை காண முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருதயத்துல அவருக்கு ஒரு மேன்மையான எண்ணத்தை கொடுத்தார். இந்த உலகத்துல எதுவுமே அவளுக்கு மேன்மையா தெரியல. அவளை சூழ்ந்து இருக்கிறவங்க பரியாசம் பண்ணிடுவாங்கன்னு அவளுக்கு அது மேன்மையா தெரியல. எதுவுமே அவளுக்கு மேன்மையா தெரியல.
அவர் தன் ஆண்டவருக்கு உள்ளும் கூட வைத்திருந்த இடத்தின் உயர்வின் நிமித்தம் அவர் பாதத்தை முத்திட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் அன்பின் அடையாளம். நம்ம ஆண்டவர் சமூகத்தோடு ஓடி வரலாம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு இருதயத்தில் எவ்வளவு உயர்வான இடத்தை கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு இருதயத்துல இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு கொடுக்காத இடத்தை நம்ம ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறோம். அவ்வளவுக்கு நம்ம ஆண்டவர் வேலையார சுத்தி இருக்கிறவங்க பார்க்க மாட்டேன். ஏன் அப்பா நான் சொல்லுகிறேன், ஆராதிக்க அப்பா என் இருதயத்துல வேலையான ஒரு இடத்துல இருக்கிறேன். அவரை ஆராதிக்கும்படியாக எனக்கு அவர் ஜீவனை தந்திருக்கிறேன். அல்லேலூயா. யார் யாருடைய இருதயத்துல அவர் நேர்மையான இடத்துல உட்கார்ந்து இருக்காரோ அவங்களால மட்டும்தான் முழு இருதயத்தோடு ஆராதிக்க முடியும். தாவீதுக்கு அந்த இருதயம் இருந்தது. பெரிய ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாதி ராஜாவா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. மக்களால் போற்றப்படுகிறவர் ராஜாதி ராஜா, காணும்போதெல்லாம் வாழ்த்துகிறவர் ராஜா. அவர்களுடைய உடன்படிக்கை வேத சமூக தனக்கு முன்பாக வருகிறது. எந்த ராஜரீக சிங்காசனத்தை அவன் மேன்மையா பார்க்கல. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் தாவீது ராஜா மேன்மையா பார்க்கல. தேவஜனமே, அவன் மேன்மையா பார்த்தது ஆண்டவருடைய சமூகம், தன் ஆண்டவருடைய பிரசன்னம். அல்லேலூயா. அதுக்கு முன்பாக குழந்தைய போல ஆடி பாடி துதிக்கிறான். அல்லேலூயா. மனைவி கூட சொல்றாங்க, பெண்களுக்கு முன்பாக மதிப்பது இழந்துச்சு, இப்படி ஒரு சாதாரண ஒரு குடிமகனை போல நீ ஆடுறீங்க. அவர் சொல்ல ஆண்டவரை குறிச்சு ஆராதிச்சு மகிமைப்பட்டு யாரை குறிச்சு தாவீதுக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. அது யாரால முடியுமா? தன் இருதயத்துல ஆண்டவருக்கு பெரிய இடத்தை சொல்றவங்களாலதான் முடியும். அல்லேலூயா. அந்த ஸ்திரீ அதை செய்தார். ஓயாமல் தேவ பாதத்தை முத்தம் செய்தவர்கள். ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சி இத்தனை பேர் முத்தம் கொடுக்கிறேன். அல்லேலூயா. முத்தம் கொடுக்கிற உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நேர்மையான ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. மூன்றாவதாக பாருங்க, இவருடைய வாழ்க்கை, இவர் செய்த காரியம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மூன்றாவதாக அவள் தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறாள் என்றால், பரிமள தைலத்தை அவருடைய பாதத்தை பூசி அவள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். சொல்லுங்களா? அல்லேலூயா. மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. பரிமள தைலத்தை அந்த பாவியான ஸ்திரீ அவருடைய பாதத்தை பூசி அவருடைய தன்னுடைய இருதயத்தில் இருந்த அன்பை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். அல்லேலூயா. பரிமள தைலம் பாருங்க, அதனால ராஜாக்களை, ஆசாரியர்களை, இன்னும் தீர்க்கதரிசிகளை எல்லாம் அபிஷேகம் பண்ணுவதற்காக பரிமள தைலத்தை அபிஷேக தைலமாக பயன்படுத்தி அபிஷேகம் பண்ணுவாங்க. பரிமள தைலம் ஒரு அபிஷேக தைலம். அல்லேலூயா. அந்த அபிஷேக தைலத்தை தான் ஆண்டவருடைய பாதத்துல ஊற்றி அவ அபிஷேகம் பண்ணுகிறாள். அல்லேலூயா. சங்கீதம் 29:2 பாருங்க, கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். அல்லேலூயா. இந்த ஸ்திரீ அதை அறிந்திருந்தாள். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவள் அவருக்கு செலுத்தினாள். அவருடைய நாமம் பாருங்க, அவருடைய பிரதான ஆசாரியராகவும் அவர் கர்த்தாதி கர்த்தராகவும் ராஜாதி ராஜாவும் இருக்கிறார் என்று அவருடைய நாமத்தை குறித்து ஏசாயா வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். அந்த நாமத்துக்குரிய மகிமையை தன் கையில் இருந்த பரிமள தைலத்தின் மூலமாக தேவனுடைய பாதத்தை பூசி அவர் செலுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜாவுக்கு பரிமள தைலத்தை ஊற்றி எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணுவார்கள், அதே போல ராஜாவுடைய பாதத்தை பரிமள தைலத்தினாலே ஊற்றி அபிஷேகம் பண்ணி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த பரிமள தைலம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க சொல்றாங்க, இந்த 300 பணத்துக்கு வித்தா கூட தரித்திரம் கொடுத்தா கூட நல்லா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 300 பணத்துக்கு மதிப்புள்ளதான் இவன் ஊற்றி அவருடைய பாவத்தை அபிஷேகம் பண்ணின தைலத்துடைய மதிப்பு 300 பணம். அந்த நாட்களில் ஒருவருடைய வேலைக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் 1 பணம். அல்லேலூயா. 300 நாள்
ஒரு நாள் சம்பளம், ஒரு நாள் சம்பளம் ஒரு பணம். அப்ப ஒரு நாள் சம்பளம் 300 நாள் ஒருத்தர் வேலை செய்தாதான் 300 பணத்தை ஒருத்தரால் சம்பாதிக்க முடியும். இன்னைக்கு ஒரு ஒருத்தரால் சம்பளம் எவ்வளவு? 1000 பேர் இல்லையா? 1000 ரூபாய 300 நாளுக்கு 1000 ரூபாய் வச்சு பார்த்தா 3 லட்சம் ரூபாய் இருக்கும். 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரியத்துல ஆண்டவருடைய பாதத்துல கொண்டு ஊற்றி எவ்வளவு விலை மதிப்பில்லாதவருக்கு விலை மதிப்பில்லாத பொருளை அவருடைய பாதத்திலே ஊற்றி அபிஷேகம் செய்து அன்பை வெளிப்படுத்தினவள். ஹல்லேலூயா. நம்மளால எப்படி ஆண்டவரை அன்பு செலுத்த முடியுமா? ஹல்லேலூயா. சீசர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கோபப்படுறாங்க. இப்படி வேஸ்ட் பண்ணிச்சு, இப்படி வீணாய் செலுத்திட்டே சொல்லிச்சு. ஹல்லேலூயா. அவளுக்கு ஆண்டவருடைய பாதத்துக்கு முன்பாக அந்த பொருள் எல்லாம் பெருசாவே அவளுக்கு தெரியல. அவளை குற்றப்படுத்துறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவளை குற்றப்படுத்தாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, அவளை குற்றப்படுத்தாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய சமூகத்தை போய் அந்த பரிமள தைலத்தை ஊற்றி அவ பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ணி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறார். இன்றைக்கு நம்ம பாருங்க, ஆண்டவருக்காக ஓடுறோம், ஆண்டவருக்காக செய்யறோம், ஆண்டவருக்காக எல்லா காரியத்துக்கும் நம்ம நடக்கிறோம். உலகம் நிறைய நேரத்துல நம்மள பரியாசமா பேசும். இது வீடு, இது தேவையில்லை, உனக்கு வேற வேலை இல்லை, வீட்டுல இரு, பல காரியங்கள் உலகம் பேசும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது இதெல்லாம் எனக்கு தேவையான உலகம் கேட்கும். ஆனா நம்ம ஆண்டவருக்குள்ளே அன்பு கூர்ந்து, தேவனுக்குள்ளே அன்பு கூர்ந்து முழு ஈடுபாடோடு எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம முழு ஈடுபாடோடு ஆண்டவருக்காக செய்வோம். நீங்க ஆண்டவரை ஆராதிக்க வர்றீங்க, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறீங்க, ஆண்டவருக்காக கொடுக்குறீங்க. ஒவ்வொன்று நீங்க ஆண்டவருக்காக கொடுக்குறேங்கிற எண்ணத்தோட நீங்க செய்யுங்க. ஹல்லேலூயா. மனுஷன் யார் எப்படி பேசட்ட தேவஜனமே, ஏன் ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவருக்காக என் பாதம் விடும், ஏன் ஆண்டவருக்காக அந்த காரியத்தை செய்யும், ஏன் ஆண்டவருக்காக நான் இதை கொடுக்கிறேன். மீண்டும் யாரு சொன்னாலும் ஏன் ஆண்டவருக்கு. ஆமென். நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியம்